الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله العظيم இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் மனித இனத்தை ஒரு கண்ணியமான சிறந்த உயர்ந்த ஒரு இனமாக அல்லாஹ் படைத்து அந்த மனிதனுக்கென்ற சில தனித்துவங்களை சில சிறப்புகளை வேறு படைப்பினங்களுக்கு கொடுக்காத சில தனித்துவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றான். மனிதர்கள் அல்லாஹுடைய படைப்பினங்களிலே மிகவும் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்தில் மனிதனை விட சக்தி வாய்ந்த படைப்புகள் இருக்கும் நேரத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய படைக்கோலத்தை, மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை, மனிதனுடைய உடல் அமைப்பை அல்லாஹ் குர்ஆனில் அற்புதமாக அழகாக சிறப்பாக மனிதனுடைய வெளித்தோற்றத்தை உடல் அமைப்பை அல்லாஹ் பேசியிருக்கின்றான். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நாம் மனிதர்களை மிக அழகாக படைத்திருக்கின்றோம், மிக அழகாக நாங்கள் மனிதனை வடிவமைத்திருக்கின்றோம், மனிதனை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கின்றான். அதே போன்று கண்ணியமானவர்களே, மனிதனுடைய கண்ணியத்தை, மனிதனுடைய சிறப்பை, மனிதனுடைய பெருமதியை, மனிதனுடைய மதிப்பை அல்லாஹ் பேசுகின்ற போது இந்த உலகத்திலே மிக கண்ணியமானவனாக மிக உயர்ந்தவனாக மனிதனை அல்லாஹ் குர்ஆனில் வர்ணிக்கின்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம். நாம் ஆதமுடைய பிள்ளைகளை, மனிதர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றோம், உயர்த்தி வைத்திருக்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுடைய கண்ணியங்களை, மனிதர்களுடைய சிறப்புகளை, மனிதர்களுடைய விசேட அம்சங்களை எல்லாம் நாம் ஒரே தரத்தில் வைக்கவில்லை. மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் அல்லாஹுக்கு முன்னால் சமமானவர்கள் தான். ஆனால் மனிதர்களில் சிலரை விட அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். وَرَفَعْنَا بَعْضَهُمْ فَوْقَ بَعْضٍ دَرَجَاتٍ. எப்படி அல்லாஹ் நபிமார்களில் சில நபிமார்களை விட அல்லாஹ் உயர்த்தி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறானோ, நாட்களில் அல்லாஹு தஆலா ஒரு சில நாட்களை
ஏனைய நாட்களை விட சிறப்பாக கண்ணியமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ, மாதங்களில் சில மாதங்களை விட அல்லாஹு தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றானோ, அதே போன்று அல்லாஹு தஆலா மனிதர்களில் சிலரை விட உயர்த்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமான கண்ணியங்களை, சிறப்புகளை, உயர்வுகளை, ஆளுமைகளை, தனித்துவங்களை அல்லாஹ் கொடுத்து சிலரை விட அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாகவே மனிதன் கண்ணியமானவன், மனிதன் உயர்ந்தவன், மனிதன் அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெற்றவன் என்றாலும் மனிதர்களில் சிலரை விட அல்லாஹ் உயர்த்தி கண்ணியப்படுத்தி அல்லாஹ் உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித இனத்திலிருந்து நபியாக, ரசூலாக அவர்களை அல்லாஹ் வாழ வைத்தான். 40 வருட காலங்கள் சாதாரண ஒரு மனிதனாக, 23 வருட காலங்கள் நபியாக, ரசூலாக அல்லாஹ் உலகத்துக்கு முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாக, ஒவ்வொரு மனிதனையும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, மதிக்கக்கூடியவர்களாக, மனிதன் என்ற மதிப்பு ஒரு புறம், ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தனித்துவம், சிறப்பு, மகிமை, அதை வைத்தும் இன்னும் ஒரு தரம் உயர்வாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை மதித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் எந்த மனிதனும் வீணாக படைக்கப்படவில்லை. நாம் சில பேர்களை பார்த்து சொல்வோம், வீணா போனவன், ஒன்றுக்கும் உதவாதவன், 5 சதத்துக்கும் வேல் அல்ல. நாங்க சொல்றது, எங்களோட பிள்ளைகளை பார்த்து நாங்க சொல்றோம், எங்களோட பிள்ளைகளை பார்த்தும் தாய்மார்கள் சொல்றது, ஒன்றுக்கும் உதவாதவன். அது துவாவாக மாறி அந்த புள்ள ஒன்றுக்கும் பிரயோசனம் உள்ள பிள்ளையாக மாறுது. கோபம் வரும்போது சொல்றது. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அல்லாஹ் உலகத்தில் படைக்கல. ஐன் நஜீஸ், ஒரு நாயையும் அல்லாஹ் ஒரு நோக்கத்தில் தான் படைச்சிருக்கிறான். கொத்தினால் விஷம், மனிதனுக்கு ஆபத்து பாம்பையும் அல்லாஹ் ஒரு நோக்கத்துக்காகத்தான் படைச்சிருக்கிறான். வீணாக எதையும் அல்லாஹ் படைக்கவில்லை. மனிதர்கள் வீணானவர்கள் கிடையாது. மனிதர்கள் என்பவர்கள் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழை துளிகளை போன்று பரிசுத்தமாகத்தான் உலகத்துக்கு பிறக்குகிறார்கள், முஸ்லிமாகத்தான் பிறக்குகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்ற உணர்வோடு தான் பிறக்குகிறார்கள். அவர்கள் வாழ்கின்ற சூழலும், அவர்கள் செய்கின்ற தொழில், அவர்கள் இருக்கின்ற குடும்ப அமைப்பு, அவர்கள் வாழ்கின்ற நாடு, அவைகளுக்கு ஏற்றவாறு மனிதன் மாறுகிறான். வானத்திலிருந்து பொழிகின்ற மழை துளி அது கிணற்றில் விழுந்தால் அது நல்ல தண்ணியாக இருக்கும், அது ஆற்றில் விழுந்தால் அது நல்ல தண்ணியாக இருக்கும், அது கடலில் விழுந்தால் அது நல்ல தண்ணியாக இருக்கும், அது அசிங்கத்தில் நஜீஸில் விழுந்தால் அது நஜீஸாக மாறிவிடும். இது போன்றுதான் உலகத்தில் யாரும் வீணாக படைக்கவில்லை. மனிதன் அடிப்படையிலே கண்ணியமானவன், உயர்ந்தவன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னாசு மஆதின் கமஆதினில் ذهب والفضة. உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள், பிறக்குகின்ற மனிதர்கள், வாழ்ந்த மனிதர்கள், வாழ இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் பூமிக்கு அடியிலிருந்து உருவாகக்கூடிய மறைவாக உருவாகக்கூடிய தங்கம் அல்லது வெள்ளியை போன்று என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்கத்துக்கும் பெருமதி இருக்கிறது, வெள்ளிக்கும் பெருமதி இருக்கிறது. தங்கத்தையும் எங்களுடைய முன்னோர்கள் நாணயமாக பாவித்தார்கள், காசாக பாவித்தார்கள், நபி அவர்களும் பாவித்தார்கள். வெள்ளியையும் காசாக, நாணயமாக, நகையாக பாவித்திருக்கிறார்கள்.
இரண்டுமே பெருமதியானது. ஆனால் வெள்ளியை விட தங்கம் பெருமதியானது. கழிவு ஒன்றுமே கிடையாது. மனிதர்களில் கழிவு கிடையாது. கழிக்கப்படக்கூடியவர்கள், ஒதுக்கப்படக்கூடியவர்கள் கிடையாது. எல்லோரும் மனிதர்கள். ஆனால் எப்படி வெள்ளியை விட தங்கம் உயர்ந்ததோ அதுபோன்று சில பேர்களை அல்லாஹ் சில பேர்களை விட அறிவில், அந்தஸ்தில், செல்வாக்கில், ஆளுமைகளில் உயர்த்தி வைத்திருக்கிறான், சிறப்பாக வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோர்களையும் மனிதர்களாக பார்த்தவர்கள், துறை சார்ந்தவர்களை, விசேடமானவர்களை, முக்கியஸ்தர்களை அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்து அவர்களை மதித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களை கூட, முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆனால் மனிதர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் சமூகத்தில் அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. சமூக தலைவர்கள் அவர்களுக்கு ஏற்ற கண்ணியத்தை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு சான்றாக குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது, சூரத்து அபஸ. அபஸ என்றால் கடுகடுத்தார், கடுகடுக்கிறது, மூஞ்சில பாயிறது. இதுக்கு அரபுல சொல்லக்கூடிய வார்த்தை அபஸ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் புன்முறுவலோடு, புன்னகையோடு இருப்பார்கள். கடுகடுத்த முகம் கிடையாது. என் குர்ஆன் சொல்கிறது, நபியே, உங்களுடைய முகத்தில் கடுகடுப்பு தன்மை இருக்குமாக இருந்தால், முகத்தில் புன்னகை இல்லை என்றால், உங்களுடைய உள்ளத்தில் ஈரத்தன்மை, இரக்கத்தன்மை இல்லை என்றால், லன் ஃபது மின் ஹவுலிக், உங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற சஹாபாக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி விடுவார்கள், உங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள், உங்களுடைய சபைகளுக்கு வரமாட்டார்கள், உங்களோடு சேர்ந்து வாழ மாட்டார்கள், உங்களோடு பேசவும் மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதும் கவலையுடைய நேரத்திலும் புன்னகையோடு இருப்பார்கள், சந்தோஷத்தின் போதும் புன்னகையோடு இருப்பார்கள். அது நபி அவர்களுடைய அழகு, அவர்களுடைய தனித்துவம். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அபூ ஜஹல், அவன் காபிராக இருந்தாலும் குறைஷிகளுடைய தலைவர்களில் ஒருவன், வலீத் இப்னு முகீரா, அவன் காபிராக இருந்தாலும் குறைஷிகளுடைய சமூக தலைவன், உக்பத் இப்னு அபீ முஈத், அவன் காபிராக இருந்தாலும் குறைஷிகளுடைய ஒரு தலைவன், அபூ லஹப், அவன் காபிராக இருந்தாலும் அந்த சமூகத்துடைய தலைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, சமூக தலைவர்கள் இஸ்லாத்தை விளங்கினால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நோக்கத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த சமூக தலைவர்களுக்கு இஸ்லாம் போய் சேர வேண்டும், இஸ்லாத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக இவ்வாறான குறைஷி தலைவர்களை சந்திக்கக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களாக, இஸ்லாத்தை பற்றி எடுத்து உரைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் பேசுகின்ற சம்பவம், இப்படியான முக்கியஸ்தர்கள், முஸ்லீம்கள் கிடையாது ஆனால் மனிதர்கள், சமூக தலைவர்கள், இவர்களுக்கு இஸ்லாத்தை படித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விவகாரத்தில், பேச்சுவார்த்தையில், தாவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது கண் தெரியாத ஒரு சஹாபி வருகிறார், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவியுடைய 2 முஅத்தின்மார்களில் ஒருவராக கடமை புரிந்தவர்கள், மிக சிறந்த ஒரு சஹாபி. பிற்காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே பிரயாணங்கள் செல்கின்ற போது மதீனாவுடைய பொறுப்பை, மதீனாவுடைய தலைமைத்துவத்தை, மதீனாவுடைய அதிகாரத்தை அந்த குருட்டு சஹாபிக்கு தான் கொடுத்தார்கள், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம். இந்த சஹாபி வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
யாரோடு பேசுறாங்க, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஒன்றும் அவருக்கு தெரியாது. பார்வையற்ற ஒரு சஹாபி வருகிறார்கள். வந்து உடனே சொல்கிறார், அல்லிம்னி மிம்மா அல்லமக அல்லாஹ் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்த விடயங்களை எனக்கும் சொல்லித்தாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஓதி காட்டிய குர்ஆனுடைய வசனங்களை எனக்கும் படிச்சுத்தாங்க. நல்ல ஒரு விஷயத்துக்காக வாரார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வருது. நேர காலம் பார்க்காம, நிலைமையை பார்க்காம இவர் வந்துட்டாரு. நான் வேற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு சொல்றதை விட, இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறதை விட முக்கியமான குறைஷிகளுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் போது இந்த சஹாபி இடைஞ்சலாக இருக்கிறாரு, இடையில வந்து இதை பத்தி கேட்கிறாரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்து ஒன்றும் பேசல. நபி அவங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது. முகத்தில் ஒரு மாற்றம். உடனே குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எச்சரித்து, அபஸ வ தவல்லா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை கடுகடுத்தார்கள், புறக்கணித்தார்கள். ஒரு சஹாபியோடு பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அன்ஜாஅஹுல் அஅமா, குருட்டு சஹாபி என்று அவருடைய பெயரை சொல்லாமல் அல்லாஹ் அவரை குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்கள், இங்க ரெண்டு விஷயம். ஒன்று, முதலாவது பாடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆனால் துறை சார்ந்தவர்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆனால் சமூகத்தில் மதிக்கப்படக்கூடியவர்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் சமூகத்திலே முக்கியஸ்தர்கள். இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அந்த சஹாபியுடைய கேள்விக்கு பதில் கொடுக்காமல் அவர்களோடு பேசினார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். இது ஒரு விடயம். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வும் சொல்லித்தாரான், நீங்க எப்படி துறை சார்ந்தவர்கள், விசேஷமானவர்கள், முக்கியஸ்தர்களுடைய விஷயத்துல நீங்க கவனம் செலுத்துகிறீர்களோ, முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, கரிசனை காட்டுகிறீர்களோ, அது போலதான் இந்த சஹாபி. அதுபோலதான் இந்த சஹாபி. குருடன் என்று அவர் ஒதுக்கப்படக்கூடாது. பார்வை இல்ல, கண்ணுடைய பார்வை இல்லை, அவருடைய கல்புடைய பார்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இவரையும் நீங்கள் இவரோடும் பேச வேண்டும், இவருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இவரையும் நீங்கள் அரவணைக்க வேண்டும். அந்த சஹாபி காணவில்லை, நபி அவர்களுடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை அந்த சஹாபி காணவில்லை. மாறாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான், இவரையும் நீங்கள் மதிக்க வேண்டும். எனவே குர்ஆன் சொல்கிறது, நபியுடைய சுன்னா சொல்கிறது, மனிதர்களுடைய கண்ணியத்துக்கு ஏற்றவாறு மனிதர்களை மதிக்க வேண்டும். அது முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவங்களுடைய மனைவி, வீட்டுக்கு ஒருவர் வாராரு யாசகம் கேட்டு. அவருடைய தோற்றம் யாசக தோற்றம், அழுக்கான உடுப்பு, பரட்ட தலையோடு ஒரு யாசகரை போன்ற ஒருவர் வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் இருந்து ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தாங்க. அவர் எடுத்துட்டு போயிட்டார். அதுக்கு பின்னால இன்னும் ஒரு மனிதர் வாராரு, அழகான தோற்றம், நல்ல உடுப்பு உடுத்திருக்கிறாரு. அவரை பார்த்த ஒரு யாசகரை போல, யாசிக்கக்கூடியவரை போல விலங்கல்ல, ஒரு கண்ணியமான ஒருவரை போல விளங்கிச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்கடா, அந்த மிஸ்கீனுக்கு ரொட்டி துண்டை கொடுத்து அனுப்பினாங்க. அந்த மனிதனை அமர வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. இத சஹாபாக்கள் பார்த்துட்டு கேட்கிறாங்க, நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, 2 பேர்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு ஆளுக்கு சாப்பாடை கொடுத்து அனுப்பினீங்க, பார்சல் பண்ணி கொடுத்தீங்க, மற்றவரை அமர வச்சு அவரு கண்ணியமாக சாப்பாடு கொடுத்தீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், மனிதர்களை அவர்களுடைய கண்ணியத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மதிக்க வேண்டும். அப்படி என்றால் மற்றவர்கள் ஒதுக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், மனிதர்கள் எல்லோரும் கண்ணியமானவர்கள்.
மற்றவர்களை விட ஒரு படித்தரம் அவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும். அவர்களுடைய அந்தஸ்துக்காக, அவர்களுடைய திறமைக்காக, அவர்களுடைய அறிவுக்காக, அவர்களுடைய செல்வாக்குக்காக, அவர்களுடைய தனித்துவத்துக்காக ஒரு படித்தூரம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அதனாலதான் முதலாவது வந்தவர் ஒரு சாதாரண மனிதர், அவர் எடுத்துட்டு போயிடுவாரு. அவர் உட்கார்ந்து சாப்பிடணும் என்று அவர் எதிர்பார்க்கவும் மாட்டாரு, எடுத்துட்டு போயிடுவார். அவருடைய வளம் அது. ஆனா இரண்டாவது வந்த மனிதர் அப்படி அல்ல, ஒரு கண்ணியமானவர். அதனாலதான் உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுத்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல ஒரு மனிதர் வாராரு. ஆரம்ப காலத்துல நல்ல செல்வத்தோட வாழ்ந்த ஒரு மனிதர். சில பேர் இருப்பாங்க நல்ல செல்வமா கண்ணியமா வாழ்ந்திருப்பாங்க, எங்கட பொஸ்ஸாக இருப்பாரு. இன்னைக்கு வேலை செஞ்சவர் பெரிய ஆளாக இருப்பாரு. பொஸ் வந்து சாதாரணத்தரா மாறி இருப்பாரு. புறவு காசு வந்தவர், புறவு அறிவு படிச்சவர் பெரிய ஆள் ஆயிடுவார். இன்னைக்கு அதான் நடக்கிறது. கொஞ்சம் பிள்ளைகள் அறிவு படிச்சதோட வாப்பாக்கு மேல, கொஞ்சம் காசு வந்ததோட நானாக்கு உமாக்கு மேல, அவங்களை விட்டா ஆள் இல்ல. பெருமையுடைய அடையாளம். எப்போதும் முன்னோர்களை மதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய முன்னோர்களுடைய தியாகம், முன்னோர்களுடைய பணி, முன்னோர்களுடைய சமூக சேவை, இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த பள்ளிவாசல் இருக்கிறது, உலமாக்கள் உருவாகி இருக்கிறார்கள், நல்லவர்கள் உருவாகி இருக்கிறார்கள், தாயிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் முன்னோர்களுடைய பணியை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் பேசுகிறது, சஹாபாக்களுடைய பண்பை பேசுகிறது. குர்ஆன் சஹாபாக்கள் இரண்டு சாரார்கள். நாம் ஆரம்பத்தில் சொன்னோம், மனிதர்கள் எல்லோரும் கண்ணியமானவர்கள், மனிதர்களிலே கண்ணியமானவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் இரண்டு சாரார். குர்ஆன் பேசுது, அல் முஹாஜிரூன் வல் அன்சார். ஒரு சாரார் ஆரம்ப தாயிகள், ஆரம்ப கர்த்தாக்கள், முன்னோர்கள், அடி வாங்கி வாங்கி இஸ்லாத்தை படிச்சவங்க, பயந்து பயந்து பள்ளிக்கு போய் தொழுதவங்க, தைரியமாக ஒன்றும் செய்ய முடியாது, பயத்தோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பயங்கரமான சூழலில் வாழ்ந்தவர்கள். அதுக்கு பின்னால சொந்த ஊரை விட்டுட்டு போனவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி. இவங்க தான் முஹாஜிரூன். சஹாபாக்கள் ஆக உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவங்க முஹாஜிரீன்கள். நபி அவர்களையும் முஸ்லிம்களையும் பொய்யர்கள் என்று சொல்லும் போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த மக்கா வாசிகளையும் மடையர்கள் என்று சொல்லும் போது இஸ்லாத்தை சொன்னவர்கள். இவங்க முஹாஜிரீன்கள். இரண்டாவது சாரார் யாரு? ஹிஜ்ரத் செய்து வந்தவங்க, இஸ்லாம் வளர்ந்துட்டு, இஸ்லாம் பெருகிட்டு, இஸ்லாம் வளர ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தந்த ஊருக்கு வந்தவங்களை மதிச்சவங்க அன்சாரிகள். குர்ஆன் என்ன பேர் சொல்றது அவங்களுக்கு? அல் அன்சார், உதவியாட்கள். அவங்களோட சிறப்பையும் குர்ஆன் பேசுது. ஆனா அவங்கள பத்தி குர்ஆன்ல பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அன்சாரிகளை விட முஹாஜிரீன்களை அல்லாஹ் உயர்த்தி பேசியிருக்கிறான். இந்த உலகத்தில் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தவர்களில் அதிகமானவர்கள் அன்சாரிகள் தான், மாற்று கருத்து கிடையாது. முஹாஜிரீன்களை விட அன்சாரிகள் காசால தீனுக்கு செலவு செஞ்சிருக்கிறாங்க. வீடுகளை இஸ்லாத்துக்காக கொடுத்தாங்க, உயிரை மதிக்காம உயிரை கொடுத்தாங்க. அநேகமான யுத்தங்கள்ல அதிகமாக ஷஹீதாக்கப்பட்டவங்க அன்சாரி சஹாபாக்கள், மாற்று கருத்து இல்ல. ஆனா குர்ஆன் இரண்டு சாராரும் உயர்ந்தவர்கள், இரண்டு சாராரும் சிறந்தவர்கள், இரண்டு சாராரும் கண்ணியமானவர்கள். அவர்களில் முதன்மையாக அல்லாஹ் சொல்வது அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். முஹாஜிரீன்கள் மக்கா வாசிகளிலும் மதீனா வாசிகளிலும் ஆரம்ப முஸ்லிம்கள், ஆரம்ப முஸ்லிம்கள் என்று முஹாஜிரீன்களை அல்லாஹ் உயர்த்தி, குறிப்பாக முஹாஜிரீன்கள் அன்சாரிகளிலே ஆரம்ப கர்த்தாக்கள், ஆரம்ப தியாகிகள், ஆரம்ப போராளிகள், ஆரம்ப முஜாஹிதீன்கள், ஆரம்ப அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்களை அல்லாஹ் விசேஷமாக அந்த இடத்தில் உயர்த்தி பேசுகிறான். ஆரம்பமானவர்களை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா குறிப்பாக அன்சாரிகளுடைய தனித்துவம், மதீனா வாசிகளுடைய சிறப்பு அல்லாஹ் பேசுறான். நிறைய விஷயங்களை பேசுறான். அதில் ஒன்றுதான் அன்சாரிகள் கேட்கக்கூடிய துஆ. அன்சாரிகள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். எப்படி துஆ செய்வாங்க? அன்சாரிகள் நிறைய துஆ செஞ்சிருக்கிறாங்க.
அந்த அன்சாரிகள்ல அவங்க கேட்ட துஆக்கள் ஒரு துஆ அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். என்ன துஆ? அல்லதீன யகூலூன் அல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம். இந்த அன்சாரிகள் பின்னால் வந்தவர்கள், பிறகு வந்தவர்கள், பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றாலும் யகூலூன அவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. ரப்பனா ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களை மன்னிச்சிடு, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு. வல இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், எங்களுக்கு முன்னால் இதுதான் இஸ்லாம் என்று வாழ்ந்து காட்டியவர்கள், எங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்று அடி வாங்கியவர்கள், எங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்று உயிரை மாய்த்துக் கொண்டவர்கள், அவர்களையும் மன்னித்து விடுவாயாக. சஹாபாக்கள் சுயநலவாதிகள் அல்ல. ஒரு முஸ்லிம் சுயநலவாதியாக இருக்க முடியாது. அப்படி அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமின் முஃமினாகவும் சுயநலவாதியாகவும் இருக்க இயலாது. நாங்க கேட்கிற துஆலயே சுயநலம். எங்கட துஆல 180% துன்யாவை தான் கேட்கிறோம். அல்லாஹ்ட்ட 180% துன்யாவை தான் கேட்கிறோம். அந்த 180ல ஒரு 90% நாங்க கேட்கிறது எங்களுக்காக மட்டும்தான். அல்ல, என்னைய பெற்றோர்களே மறந்துட்டோம். பெற்றோர்களே மறந்தாச்சு. வருஷத்துக்கு ஒருக்கா 40 நாளைக்கு ஒருக்கா தான் உமா வாப்பா நினைவு வாருது சில பிள்ளைகளுக்கு. துஆவிலும் சுயநலம். சுயநலம் நிறைந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம், இப்போது வாழ்கின்ற சமூகம். எல்லா விடயத்திலும் சுயநலம். தனது நலவு, தனது ஊருடைய நலவு, தனது கிராமத்துடைய நலவை மாத்திரம் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமின் சுயநலவாதியாக இருக்க இயலாது. சஹாபாக்கள், அன்சாரிகள், செல்வந்தர்கள், அல்லாஹ் புகழ்கிறான் அவர்களை. துஆ செய்யும் போது முன்னோர்களை மறக்க மாட்டார்கள். முன்னோர்கள் என்பவர்கள் அவங்களோட வாப்பா உம்மா மாத்திரமல்ல, இதுக்கு முன்னால வாழ்ந்த முஹாஜிரீன்கள். யா அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிச்சிடு. ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا. யா அல்லாஹ் எங்கட உள்ளத்துல ஈமான் கொண்ட முஃமின்களை பற்றி அணுவளவும் கெட்டெண்ணத்தை உண்டாக்காத. எங்களை போல ஒரு முஃமினை பத்தி கெட்டெண்ணத்தை எங்க உள்ளத்துல போற்றாரு. இது துஆ, குர்ஆன் சொல்லித்தார துஆ. அன்சாரிகள் கேட்ட துஆவை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். நீங்களும் இந்த துஆவை ஓதுங்க. உங்களோட உள்ளத்துல சுயநலம் இருக்க கூடாது, யாரை பத்தியும் கெட்டெண்ணம் இருக்க கூடாது. என்ன பாடம் பண்ணீங்க நீங்க? முக்கியமான என்னுடைய தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன். முன்னோர்களை மதிப்பவர்கள் முஃமின்களே கிடையாது. முன்னோர்களை மதிக்காதவர்கள் முஃமின்களே கிடையாது. முன்னோர்களை மதிக்க வேண்டும். ஆரம்ப தியாகிகளை மதிக்க வேண்டும். அன்சாரிகள் முஹாஜிரீன்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே அன்சிருன் நாஸ மனாசிலஹும், மக்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றமாறு மக்களை மதிக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல ஒரு செல்வந்தர், நல்ல மனிதர், செல்வத்தால் நிறைய உதவி செஞ்சவர் பிற்காலத்தில் நஷ்ட ஆகிட்டார். நடக்கிறதான் உலகத்தில். நஷ்டாகிற நேரத்தில் அவங்களோட நஷ்டம் மட்டும் நாங்க பேசக்கூடாது. ஒரு மனிதன் பலகீனமான பகுதியை மாத்திரம் எப்போதும் பார்க்கக்கூடாது. அவர்கிட்ட இருந்த நலவுகளையும் சொல்லணும். அவர்கிட்ட இருந்த நலவை நாங்க பாராட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிய மோசமான பெண் என்று சொன்ன அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மௌத்தாகிட்டாரு. ஜனாசாவை கபர்ல வச்சாச்சு. மனைவிய பாவி என்று சொன்னவன், அசிங்கமான பெண் என்று சொன்னவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேள்விப்பட்டது, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் மௌத்தாகி கபர்ல வச்சிட்டாங்க மையத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வந்தாங்க. கபர்ல வச்ச மையத்தை எடுத்து தண்ட மடியில வைக்கிறாங்க. கபர்ல வச்ச ஒரு முனாஃபிக், சையதுல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுக்கெல்லாம் தலைவன் என்று வரலாறு இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்ற அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய ஜனாசாவை கபரில் இருந்து எடுத்து தனது மடியிலே வைத்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுப்பாவும் போட்டிருந்தாங்க,
ஜுப்பாக்கு மேலால ஒரு கோட்டும் போட்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேனியோடு ஒட்டி இருக்கக்கூடிய, உடம்போடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஜுப்பாவை கலட்டி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய உடம்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால ஊதினாங்க. வாயால ஊதி, முபாரக்கான வாயால ஊதி தான் அணிந்திருந்த அதாவது உள்ளு கொடுத்த அந்த உடுப்பை, ஜுப்பாவை, உடம்போடு ஒட்டி இருந்த கோட்டை அல்ல, உள்ளு கொடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். குர்ஆனே சொல்லுது அவன் ஒரு நயவஞ்சகன், அவன் ஒரு நரகவாசி, அவனுக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவனுக்கு துஆவும் செய்யக்கூடாது, ஜிப்பாவை கலட்டி கொடுக்குறீங்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க மக்கால வாழ்ற காலத்துல என்ற சாச்சா அப்பாஸ் அவர் ஒரு ஏழையாக இருந்தாரு. என்ற சாச்சாக்கு அவர் ஏழையாக இருந்த நேரத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தான், ஒரு ஜிப்பாவை தச்சு கொடுத்தான். அந்த நலவை நான் மறக்க கூடாது, மறந்தால் நான் மனிதனே கிடையாது. உபகாரம் செய்த, நலவு செய்த முனாஃபிக்கை கூட நபி அவர்கள் மறக்கவில்லை. கெடுதிகளை மாத்திரம் பேசி நஞ்சூட்டப்பட்ட நாவுகளாக எங்களுடைய நாவுகள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. உள்ளத்திலேயும் நஞ்சி, நாக்கிலேயும் நஞ்சி பூசப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் சொன்னேன், எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவரிடத்தில் ஒரு நலவு இருக்கும். நலவைத்தான் முதன்மைப்படுத்த வேண்டும். மரணித்ததற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுடைய குறைகளை என்னுடைய மனைவிக்கு இப்படி சொன்னான், என்னுடைய சஹாபாக்களுக்கு இப்படி சொன்னான் என்று நபி அவங்க சொல்லல. என்ன நலவு இருக்கின்ற பார்த்து உபகாரம் செஞ்சாங்க. ஆரம்ப காலத்தில் சில பேர்கள் எங்களுக்கு சில நலவுகளை செஞ்சிருப்பாங்க, உபகாரங்களை செஞ்சிருப்பாங்க. சொன்னதையெல்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்க, செஞ்சதெல்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்க, ஆனா செஞ்சிருப்பாங்க. பழையவங்களுக்கு தெரியும். இவங்கள ஒரு சில தவறுகளை வச்சுக்கொண்டு அந்த தவறை பெருசாக்கி நலவு இருக்கக்கூடியவனை படுமோசமாக ஆக்கிடக்கூடாது. இது இஸ்லாமிய பண்பல்ல. அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வாராரு ஒரு மனிதர். அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கக்குள்ளே விளங்குது, இவர் லொஸ்ட் ஆகிட்டாரு. என்னட்ட உதவி தேடி தான் வாராரு. ஹலீஃபா இடத்துல உதவி கேட்டு வாராரு. நஷ்டம். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அந்த மனிதரை பார்த்து, நீங்க என்னத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு விளங்குது, நீங்க வந்த விஷயத்தை வாயால சொல்ல வேணாம், என்ன மூஞ்ச பார்த்து உங்களுக்கு சொல்றதுக்கு வெட்கமாயிக்கும். சுப்ஹானல்லாஹ். மனிதர்கள் கண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களோட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களை மதிக்கணும். வந்தவன் பிச்சைக்காரன் அல்ல, ஒரு காலத்தில் உயர்ந்து வாழ்ந்த ஒரு செல்வந்தன் இன்று ஒன்றுமில்லாமல் வந்திருக்கிறார். வாயால் எனக்கு காசு தாருங்கள், உதவி செய்யுங்கள் என்று அவரால் சொல்ல முடியாது. அவர் வெட்கப்படுவார். அவரை நான் கண்ணியப்படுத்த வேண்டும். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்ப என் கையில் எழுதுறதுக்கு பேனையும் இல்ல, பேப்பரும் இல்ல, உங்களுக்கு என்ன தேவைண்டு பூமியில நிலத்தில் எழுதிட்டு போங்க. உங்களுக்கு என்ன தேவைண்டு நிலத்தில் எழுதிட்டு போங்க. அந்த மனிதர் என்ன முகத்தை பார்த்து சொல்றதுக்கு சில பேர் வெக்கத்தோடு இருப்பாங்க, நிறைய சிரமத்தோட நிறைய பேர் வாழ்வாங்க. குர்ஆன் சொல்லுது, சில பேர் அவங்களோட வறுமையை எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டாங்க, கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க, மறைச்சி வைப்பாங்க, காலி கடத்தில் மாத்திரம் கண்ணீர் விட்டு அழுவாங்க. அப்படியான ஒரு மனிதர் என்ன பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன லொஸ்ட், ஏன் லொஸ்ட் ஆகினாய், என்ன செஞ்சாய் கேட்டு இன்னும் 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 அந்த லொஸ்ட் ஆகினவனை நலவு செஞ்ச ஒரு மனிதன் கொஞ்சம் லொஸ்ட் ஆகிட்டாரு, நஷ்டமாகிட்டாரு, ஏழை ஆகிட்டாரு. இன்னும் கேட்டு 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 அவனை சிரமப்படுத்தாம சொன்னாங்க, நீங்க வந்த விஷயம் எனக்கு விளங்குது என்று நீங்க என்னன்னு சொல்ல வேணாம், என்ன மூஞ்சி பார்த்து நீங்க பேசக்கூடாது, என்ன நீங்க வெட்கப்படுவீங்க, உங்களை நான் கண்ணியப்படுத்தணும், உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, ஒரு சிறப்பு இருக்குது, காசுதான் இல்ல, உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, மதிப்பு இருக்குது, எழுதிட்டு போங்க. எழுதுறதுக்கு ஒன்றும் இல்ல, நிலத்தில் எழுதிட்டு போங்க. அவர் எழுதிட்டு போறாரு, இன்னி மஹ்தாஜ், ஒன்றுமே எழுதல, எனக்கு தேவை இருக்குது. அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கண்டா, தான் அணிந்து வந்த பொறுமதியான ஒரு போர்வையையும் 100 தீனார்கள், சுப்ஹானல்லாஹ், 20 தீனார் இருக்கிறவன் இஸ்லாத்துடைய பார்வையில செல்வந்தன். 20 தீனார் யார் தெரிக்குதோ அவன் ஜக்காத் கொடுக்கணும். 100 தீனார்கள் காசையும் எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுத்து அனுப்பினாங்க. இதான் நபி அவங்க சொன்னாங்க, அன்சிலும் நாசமனாசிலும், மக்களோட கண்ணியத்துக்கு ஏற்றவாறு, மக்களை சிறப்புகளுக்கு ஏற்றவாறு, அவங்களோட தனித்துவங்களுக்கு ஏற்றவாறு, அந்தஸ்துக்கு ஏற்றவாறு மக்களை மதிக்கணும். ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவுடைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல இருக்கிறாங்க. தூரமான பிரதேசத்திலிருந்து வாராரு ஜரீர் இப்னு அப்துல்லா. இவர் யாருன்னா சாதாரண ஒருவர் அல்ல. அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய பரம்பரையில் வாழ்ந்த ஒருவர், ஒரு சின்ன வாலிபர். அவர் மட்டும் தான் மிஞ்சி இருக்கிறார் அவங்க குடும்பத்தில். ஆனா மன்னர் பரம்பரை,
மன்னர் பரம்பரை, அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஆக்களை மதிக்கணும். நபி அவங்க பாக்குறாங்க, பள்ளிக்குள்ளால வாராரு, ஜரீர் இப்னு அப்துல்லா ஒட்டகத்தை கட்டிட்டு அழகான உடுப்பொண்டு உடுத்துக்கொண்டு அழகாக வாராரு. பள்ளியில யாரும் அவருக்கு இடம் கொடுக்கல, உட்கார்றதுக்கு இடம் இல்ல, இடம் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, மிம்பர்ல இருந்து தண்ட ஜிப்பாவுக்கு மேலால் அணியக்கூடிய போர்வை அந்த கோட்டை கலட்டி ஜரீர் இப்னு அப்துல்லாக்கு வீசுறாங்க. இந்த ஜரீர், உனக்கு இடம் இல்ல பள்ளியில, முன்னுக்கு வா, இதுல உட்காரு. சமூக தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் சிறப்பு வாய்ந்த ஒரு கண்ணியமுள்ள ஒருவரை எப்படி மதித்தார்கள்? பள்ளியில யாரும் உனக்கு இடம் தரலையா, ஜரீர் இருந்தா இதுல உட்காரு. கழட்டி வீசினாங்க, மிம்பர்ல அணிந்திருந்த கோட்டை கழட்டி வீசினாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த கோட்டை நான் என் மூஞ்சாலையும் என் நெஞ்சாலையும் பிடிச்சேன். அந்த நபியோட முபாரக்கான அந்த கோட்டை என் மேனில படணும், அந்த பரக்கத்தை கிடைக்கணும். நபியோங்க எரிஞ்சாங்க, என் நெஞ்சாலையும் மூஞ்சாலையும் அதை பிடிச்சி அப்படியே நான் அந்த போர்வையை நான் முத்தமிட்டு நபியிடத்திலே கொண்டு போய் கொடுத்த. யார சொல்லலாம், வானம் யார சொல்லலாம், உங்களோட போர்வையை கீழே போட்டு உட்கார அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, உங்களோட கண்ணியமான போர்வையை நான் கீழே போட மாட்டேன். நபியிடத்துல கொடுத்த. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல உட்கார வச்சாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பயான்ல சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, நீங்க யாரும் அவருக்கு இடம் கொடுக்கல, அவர் ஒரு கண்ணியமானவர், கண்ணியமான குடும்பத்தில் சேர்ந்தவர், புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர், அவரை மதிக்கணும். இதா அஸாக்கும் கரீமு கௌமின் ஃபஅக்ரிமு, பொதுவான ஒரு பாடம். உங்களிடத்தில் யாராவது ஒரு சமூகத்துடைய கண்ணியமான ஒருவர், ஒரு துறை சார்ந்தவர், ஒரு விசேஷமான ஒருத்தர், முக்கியஸ்தர் வந்தா அவரை கண்ணியப்படுத்துறதுக்கு படிச்சுக் கொள்ளுங்க. நாங்க சஹாபாக்களை பார்த்து அவரை கண்ணியப்படுத்துகின்றாங்க. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரமௌத் யமன்ல இருந்து வராங்க. அரச குடும்பம், அரச பரம்பரை. நபி அவங்க உண்மையானவங்க, இஸ்லாம் உண்மை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக பல்லாயிரக்கணக்கான மைல்களை தாண்டி ஹதரமௌத்ல இருந்து வாயில் இப்னு ஹுஜர் வாராரு. அந்த சஹாபியை சொல்றாங்க, நான் வாரத்துக்கு 3 நாளைக்கு முன்னால் நபி அவங்களுக்கு கேள்விப்பட்டு நான் வர இருக்கிறேன். 3 நாளாக நபி அவங்க நான் எப்ப வருவேன் பார்த்து கொண்டிருந்தாங்க. வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கடா, அவங்களோட முபாரக்கான போர்வையை அந்த விரிப்பை எடுத்து விரிக்க வச்சு என்ன பள்ளியில முதலாவது உட்கார வச்சு, அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பருக்கு ஏறினாங்க. மிம்பருக்கு ஏறும்போது என்னையே மிம்பர்ல ஏத்தினாங்க, என்னைய மிம்பருக்கு ஏத்தினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாயில் இப்னு ஹுஜர் அப்பதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வாராரு, இன்னும் கலிமா கூட சொல்லல. மிம்பருக்கு ஏத்திட்டு போர்வையில உட்கார வச்சு மிம்பர்ல ஏத்திட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இவர்தான் வாயில் இப்னு ஹுஜர், பகியத்து முலூக் யமன், யமனுடைய மன்னர்களுடைய பரம்பரையில வந்து இவர் மட்டும் தான் மிஞ்சிருக்கிறார், எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க, கடைசியார் இவர் மன்னர் பரம்பரை, அவராக விரும்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு வந்திருக்கிறாரு என்று நபி அவங்க மிம்பர்ல என்னை ஏத்தி மதீனால எனக்கு வாழ்றதுக்கு ஒரு காணி துண்டு எனக்கு தந்தாங்க. வீடு இல்லாம போக கூடாது, மன்னர் பரம்பரை, அல்லாஹ்வுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு யமன்ல இருந்து வந்திருக்கிறாரு, வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்தையும் தந்து மிம்பர்ல என்னை ஏத்தி நபி அவங்க இறங்கக்குள்ள என்னை இறக்கி விட்டாங்க என்று சொல்லி அந்த சஹாபி வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான ஹதீஸுக்கள் அறிவிச்ச ஒரு சஹாபி. காஃபிர் என்று பார்க்கல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு வந்திருக்கிறார். ஆனா குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பம், அதுக்கேற்ற கண்ணியத்தை கொடுக்கணும். நீ காஃபிர் என்று ஒதுக்கல்ல, நீ மனிதன், உன்னை சமூகம் மதிக்குது, உன்ன சமூகத்தில் உனக்கு ஒரு மரியாதை இருக்குது, நானும் மதிக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதிச்சு காட்டினாங்க. அதீ இப்னு ஹாத்திம், இவர் யாரு? ஹாத்திம் என்று சொல்லக்கூடியவர் முஸ்லிம் அல்ல, அந்த காலத்துல ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு செல்வந்தர், ஏழைகளுக்கு வாரி வழங்கினவர். அவர் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக நான் ஷாம்ல இருந்து வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னைய அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நிலத்துல நபி அவங்க உட்கார்ந்தாங்க, தண்ட போர்வையை விரிச்சு என்னை உட்கார வச்சாங்க. அப்ப என் உள்ளத்துல வந்துச்சு, இவர் ஒரு மன்னர் அல்ல, இவர் ஒரு ஜனாதிபதி அல்ல, இவர் ஒரு நபி என்று என் உள்ளத்துல வந்துச்சு. என்ன மன்னராக இருந்தா, ஜனாதிபதியாக இருந்தா அவர் மேல இருப்பாரு, என்னை கீழே இருப்பாட்டி இருப்பாரு. ஆனா நபி அவங்க தண்ட விரிப்பை விரிச்சு என்னை உட்கார வச்சாங்க. ஆனா நபி அவங்க கீழே நிலத்துல உட்கார்ந்தாங்க. நான் உடனே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இஸ்லாம் சொல்லி தருது, மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒவ்வொரு சிறப்புகளை, தனித்துவங்களை, அந்தஸ்துக்களை கொடுத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், மனிதர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு
கௌரவத்துக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய சிறப்புகளுக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய தனித்துவங்களுக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய விசேட அம்சங்களுக்கு ஏற்றவாறு மனிதர்களை மதிக்க பழகிக் கொள்ளுங்கள், மனிதர்களை மதியுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது, இஸ்லாம் சொல்கிறது. எனவே நாங்கள் முஸ்லிம்களை, துறை சார்ந்தவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் கண்ணியமானவர்களே, அதே போன்று முன்னோர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். அதே போன்று உபகாரம் செய்யக்கூடியவர்கள் மரணித்தாலும் அவர்களை நினைக்க வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். மனிதர்களுடைய அந்தஸ்தை வைத்து அவர்களுடைய கண்ணியத்தை பேணி நாங்கள் வாழ வேண்டும் என்பதை வஹ்யும் குர்ஆனும் நபி அவர்களுடைய நடைமுறையும் எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே வல்லநாயன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலேயே இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இப்படியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித வாழ்வுக்கு என்னென்ன விடயங்களை முன்மாதிரியாக சொல்லி தந்தார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ, அவ்வாறான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நபி அவர்களை உண்மையாக உள்ளத்தால் நேசிக்கக்கூடியவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களாக, மனிதர்களை மனிதர்களாக மதித்து மனிதர்களாக வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.